பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக தொடர்ந்து உபவாசம் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 37வது உபவாசமாக இந்த நாளில் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, எவர்கள் முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இவங்க எல்லாம் ஆராதனை செய்தாங்களாம். வெறும் ஆராதனை இல்லை, உபவாசித்து கொண்டு இருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கு படிக்கிறோம், ஆவியானவர் இப்போ பேசுகிறார். ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி கவனித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளாக போதகர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒரே இடத்துலேருந்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஒரு இடத்துல இருந்து போதக ஊழியம் செய்யலாம். இவங்க அந்தியோகியாவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எருசலேமில் பயங்கரமான உபத்திரவம். எனவே இவங்கெல்லாம் இப்போது அந்தியோகியாவில் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. அதனால் இப்போ என்ன செய்தார்னு பாருங்கள். 3 காரியம் இந்த ஃபாஸ்டிங்கில் நடக்குது. ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் பிரியமானவர்களே, நம்முடைய அனுபவங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நான் நேற்று சொன்னேன், உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் எடுத்த அந்த உபவாசத்துக்கு வெளியரங்கமான நற்சாட்சிகளை கர்த்தர் தருகிறார். வெளியரங்கமாக தேவன் நம்முடைய கண்களை திறந்து தரிசனம் காண செய்கிறார். தேவன் பலத்த கிரியைகளை நம்ம கொண்டு செய்ய பரிசுத்த ஆவியானவரை அவர் தருகிறார். இதெல்லாம் நடந்தாலும் இங்கே இந்த ஃபாஸ்டிங்கில் இந்த 13ஆம் அதிகாரத்தில் நடந்த 3 காரியம். 1, இவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றார்கள். இந்த ஃபாஸ்டிங் டைமில் தேவனுடைய அழைப்பை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே முதலாவது தேவனுடைய அழைப்பை பெற்றார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது வசனத்தில் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக, நான் அழைத்த, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அழைத்த. அப்போ இது தேவனுடைய அழைப்பு. தேவனுடைய அழைப்பு. உங்களுக்கு தேவன் அழைச்சிருக்காரா இல்லையான்னு தெரியலையே, எனக்கு ஊழியம் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே, நீங்கள் குழம்பி போயிருக்கீங்களா? ஃபாஸ்டிங் இருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து தனியாக ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் போஸ்டர்லாம் அடிக்க வேண்டாம். பர்சனல் ஃபாஸ்டிங் நம்முடைய அழைப்பை, தேவனுடைய அழைப்பு அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வைக்கும். தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிற அழைப்பு தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒளி அந்த கனமான ஊழியத்திற்கு என்று சொல்லுகிறார். நம்ம தானாக யாரும் வர முடியாது, அது கனமான ஊழியம். அழைத்தது யார்? கர்த்தர் அழைக்கிறார். அப்போ தேவன் நம்மை அழைக்க வேண்டும். இது தேவனுடைய அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ ஃபாஸ்டிங்கில் பெறுகிற முதல் நன்மை, தேவனுடைய அழைப்பை நாம் பெறுகிறோம். ஃபாஸ்டிங்கில் பெறுகிற 2வது நன்மை, அந்த 2வது வசனத்தில் பாருங்கள், பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். தெளிவான அழைப்பை பெறுகிறார்கள். ஏன்னா இவங்க என்ன அழைப்பில் இவங்க இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அழைத்த அழைப்புக்காக பிரித்து விடுங்கள்னு சொல்கிறாரா? அப்போ எதுலேருந்து பிரித்து விட சொன்னார்? இவங்களுக்கு போதக ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் இல்லை, அப்போஸ்தல ஊழியத்துக்காக தேவனவர்களை பிரித்து எடுக்கிறார். ஸோ நான் அழைத்த அழைப்புக்காக பிரித்து விடுங்க. தெளிவான அழைப்பு. முதலாவது தேவனுடைய அழைப்பை பெற்றார்கள். 2வது தெளிவான அழைப்பு. கிறிஸ்டல் கிளியராக கர்த்தர் நம்மோடு பேசுவார். நிறைய பேர் ஊழியத்துக்கு வரும்போது நம்மளை நிறைய குழப்புவாங்க. நீங்கள் வந்துரு, நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய 21வது வயதில் நிறைய பேர் சொன்னாங்க, நீ இங்கே வந்து சென்னையில் எப்படி ஊழியம் செய்யலாம்? சென்னையில் தான் இயேசுவை தெரியாதவங்களா இருக்காங்களா? நான் ஊழியம் செய்யணுமா? நீ வட இந்தியாவுக்கு வான்னு கூப்பிட்டவங்க உண்டு. இல்லை இப்படி இந்த மாதிரி ஊழியம் செய்யணும்னு சொன்னவங்க உண்டு. இல்லை இப்படி ஷார்ட் டேர்ம் கோர்ஸை நீ படித்தே அதில் மூலமாக போனால் இந்தியா ஃபுல்லாக நிறைய ஊழியத்துக்கு போகலாம் என்று சொன்னவங்க உண்டு. இல்லை இந்த ஊழியக்காரங்க கிட்ட போயிருந்தால் அவங்களுடைய பிரான்ச் ஊழியம் செய்யலாம். இப்படி நிறைய சொன்னது உண்டு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற ஆண்டவர் என்னை ஏவினார். அப்போ அந்த ஃபாஸ்டிங் டைமில் கர்த்தர் தெளிவாக பேசினார். ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று ஆண்டவர் சொன்னார்.
அப்போ தான் ஆண்டவருடைய திட்டமான அழைப்பை தெரிந்து கொண்டேன். அந்த அழைப்பில் கர்த்தருடைய பிள்ளைகளை தெளிவு இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் எனக்கு என்னுடைய மைண்டில் இருந்த கிளாரிட்டி இருக்குது பாருங்களேன், அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஃபாஸ்டிங்கில் தெளிவான அழைப்பை பெற்றார்கள். மூன்றாவதாக இந்த ஃபாஸ்டிங்கில் பாருங்களேன், மாறாத அழைப்பை பெற்றார்கள். மாறாத அழைப்பு, இது தேவனுடைய அழைப்பு, தெளிவான அழைப்பு, மாறாத அழைப்பு. மாறாத அழைப்புன்னு என்ன அர்த்தம்? தேவன் அழைச்சிட்டாரா, அதில் கடைசி வரைக்கும் ஓட வைப்பார். இந்த பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த அழைப்புக்காக பிரித்து விடுங்கன்னு சொல்லிட்டு உடனே பாருங்கள், அங்கே சபையாரெல்லாம் கையை வச்சு ஜோம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், சிறை, அடி, வேதனை, உபவாசம், பட்டினி எல்லாம் சந்திக்கிறாங்க. ஆனால் ஏன் ஆண்டவரே, சபைக்குள்ளே இருந்திருப்பேனே, திரும்ப நான் பேசாமல் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டு இவங்க அழைப்பில் அவங்க டைவர்ட் ஆனாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் அந்த அப்போஸ்தல ஊழியத்தை காத்து கொண்டார்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அவருடைய அழைப்பில் அந்த தெளிவை அவர் சொல்லுகிறார். அந்த அழைப்பில் மாறாத அழைப்பை சொல்லுகிறார். இப்போ 2 தீமோத்தேயு ஏறக்குறைய கடைசி நிருபம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கடைசி நிருபத்தில் அவருடைய பவுலுடைய அந்த வார்த்தைகளில் நான் இந்த மாதிரி தான் அழைக்கப்பட்டேன், அந்த அழைப்பில் நின்னர். அதனால தான் கடைசி அதிகாரத்தில், அதாவது 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் எதுக்காக அழைக்கப்பட்டனோ அதில் நின்றுட்டேன்றார். அதில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி ஆயத்தமாகறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற மேன்மை சாதாரணமானதல்ல. தேவனுடைய அழைப்பை பெற்றார்கள், தெளிவான அழைப்பை பெற்றார்கள், மாறாத அழைப்பை பெற்றார்கள். கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. இன்னைக்குரிய மெமரி வர்ஸ் சேலஞ்சில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1:9, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியே ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைப்பை சரியாக தெரிந்து கொண்டு ஓட தேவன் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் கடைசி வரைக்கும் அந்த அழைப்பில் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். உபவாச நாட்களில் நாங்கள் எப்போதும் ஆண்டவரே அந்த அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளவும், அழைப்பிலே நிற்கவும், அழைப்பிலே தெளிவோடு ஓடவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.